டாஸ்மாக் வருமானத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டாஸ்மாக் மதுவின் தரம் குறித்து அமைச்சர் துரைமுருகன் கூறியது உண்மைதான் என்று கூறினார். மதுவின் தரம் குறித்து சோதிக்கப்பட வேண்டும் என்ற அமைச்சரின் கருத்தை நகைச்சுவையாக கடந்து செல்லாமல் உண்மையை பரிசோதனை செய்ய வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தினார். முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிநாடு செல்வது தவறு இல்லை, ஆனால் வெள்ளை அறிக்கை கொடுக்காமல் வெளிநாடு செல்கிறார் என்று அண்ணாமலை தெரிவித்தார். குறிப்பாக டாஸ்மார்க்கு வரக்கூடிய வருமானம் அவங்க காட்டக்கூடிய கணக்கு வெளிப்படைத்தன்மையாக இல்லை என்பது சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு சிம்பிள் உதாரணங்கண்ணா, டாஸ்மார்க் நிறுவனத்தினுடைய ஆனுவல் ரிப்போர்ட் அதை யாராச்சும் போய் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தொலாவணும். காரணம், தமிழக அரசை பொறுத்தவரை, டாஸ்மார்க்கை பொறுத்தவரை அங்கே இருக்கக்கூடிய பல விஷயங்களை மறைக்க வேண்டும் என்பதற்காக உங்களை போன்ற என்னை போன்ற சாதாரண குடிமகன் ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டை எடுக்கிறதே அங்கே கஷ்டம். அதனால் சிஏஜி இது போன்ற அறிக்கை கொடுத்துருப்பது ஆச்சரியம் இல்லை. அது நிறைய பேர் துரைமுருகன் அண்ணன் சொன்னது நிறைய பேர் ட்ரோலாக காமெடியாக சொன்னால் கூட, இது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், நான் கள்ளக்குறிச்சிக்கு சென்ற பொழுது இது எங்ககிட்டே சில பேர் சொன்னாங்க, அதான் உண்மை. இன்றைக்கி துரைமுருகன் சில பேர் ட்ரோல் தான் பண்ணுறாங்க, மீமெல்லாம் போடுறாங்க. அது உண்மை. இதற்கு காரணம் தமிழக அரசு தான் பொறுப்பு. ஏன்னா டாஸ்மார்க் மூலமாக மதுவுக்கு அடிமை ஒரு பக்கம், மதுவில் வரக்கூடிய குவாலிட்டி கீழே போயிட்டுருக்கு அது ஒரு பக்கம், கள்ளச்சாராயத்தினுடைய புழக்கம் அதிகமாக இருக்குது அது ஒரு பக்கம். இது உண்மை. என்னை பொறுத்தவரை இது உண்மைதான்.